வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் கடை ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா ஒரு முக்கிய அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவலாம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து தற்போது வந்து தயார் நிலையில் உள்ள இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டம், அதாவது இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாவட்டங்களில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதாகவும், ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துட்டுருப்பீங்க. இந்த ரிசல்ட் வந்துச்சுன்னா உடனடியாக நம்மளுக்கு வந்து வேலை கிடச்சிரும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து தாமதமாகறதுக்கு இந்த வேக்கன்சி தான் காரணம். ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை போன்ற ஒரு சில மாவட்டங்கள்ல இன்டர்வியூக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிலேயா தான் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட் ஆனது கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. ஸோ நீங்க இந்த ரிசல்ட் ஆனது நீங்க எப்ப எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, அதாவது நாளை நாளை ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரிசல்ட்ட கம்பல்சரி எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாரி தகவல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைவேற போகுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து இந்த ரிசல்ட் ஆனது ரொம்ப தாமதமே ஆயிடுச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்துட்டு நீங்க 1 இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரி தான் கணக்குக்கு. ஸோ 1 இயர் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட்ல ஏதாவது இது விடுபட்டு போயிருக்கு. அதெல்லாமே கரெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா தான் பர்மனெண்ட் பண்ணுவாங்க. ஸோ வழக்கம் போல நம்ம வருஷத்துக்கு நம்ம அது எப்படி ப்ரொசீஜரோ சேம் அதே தான் இந்த வருஷம் ப்ரொசீஜரு. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. நன்றி, வணக்கம். தேங்க் யூ.